ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிபா மேக்ஸ். நான் உங்களோட ஷபனாக்கா பேசுகிறேன். எல்லாருமே ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்ருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டே அண்ட் நைட் வந்து படிச்சிட்ருக்கீங்க. ஏன்னா இவ்வளோ நாள் படிக்கலைன்னாலும் இதுக்கப்புறம் படித்தா நல்ல ஸ்கோர் கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இனியாவது ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த கமெண்ட்டை இன்றைக்கி நான் சேனலில் ரிசீவ் பண்ணேன். லைக் ஒரு 4 ஹவர்ஸ் பிஃபோர் தான் இந்த கமெண்ட்டை நான் பார்க்குறேன். அப்போ தான் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? 4 ஹவர்ஸ் பிஃபோர் தான் அவங்க சென்ட் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ பார்த்தேன். பார்த்த உடனே இதை பற்றி பேசணும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இந்த கமெண்ட்டில் சொல்லியிருக்க மாதிரி மைண்ட் செட்டில் தான் இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. இவ்வளோ நாள் போயிடுச்சு, என்ன பண்ணாலும் எனக்கு மார்க் எப்படி எடுக்கணும்னு தெரியலை. என் டீச்சர் சப்போர்ட் பண்ணுறாங்க, இல்லை வீட்டில் சொல்கிறாங்க, பட் எனக்கு எப்படி கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும்னு தெரியலை. இவ்வளோ நாள் நான் விட்டுட்டேன். இப்போ ஹாஃப் இயர்லி அண்ட் இன்னும் ஒரு 3 மாதத்துலையோ இல்லை 2 மாதம் கிட்டத்தட்ட அதுலேயும் என்னோடய ஆனுவல் எக்ஸாமும் வந்துடும். நான் 12th எப்படி மார்க் எடுக்க போகிறேன், எனக்கு இதை பற்றி ஒரு ஹெல்ப் வேணும், ஒரு கைடு வேணும் எனக்கு அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா, உங்களோட பசங்களும் 12th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம் எழுத போகிறாங்க, ஆனால் அவங்களும் இதே மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்குமே காமிங்க, சரிங்களா? இல்லை நீங்கள் பார்த்துட்டு அவங்களுக்கு ஐடியாஸ் எல்லாம் சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், இங்கே வந்து அந்த ஸ்டூடெண்ட் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, எனக்கு கன்சிஸ்டண்ட்டாக எப்படி படிக்கணும்னு தெரியலை. எனக்கு படிக்கணும்னு தெரியுது, எனக்கு மேக்ஸோட ஈக்குவேஷன்ஸ் புரியுது, உங்கள் வீடியோஸை பார்க்குறேன், எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு தெரியலன்னா, நம்ம எல்லாருமே வெளியே டியூஷன் போவோம் இல்லையா? எதுக்கு ஒரு டியூஷன்ட்டு வெளியே அனுப்புகிறோன்னா, அந்த 5 o'clock to 8 o'clock படிக்கிற டைம். அங்கே டியூஷனில் போனால் ஆப்வியஸாக ஸ்ட்ரிக்டாக இருக்க டியூஷனாக பேச விட மாட்டாங்க. அந்த 3 hours நம்ம படிக்கிறதுக்குன்னு செட் பண்ணிடுவோம். இதே நம்ம டியூஷன் போகலை, வீட்டில் இருக்கோம், வீட்டில் இருந்து நம்ம தான் பசங்களை படிக்க வைக்கிறோம் அப்படின்னாலும் நம்ம வந்து ஈவினிங் கரெக்டாக ஒரு டைம் செட் பண்ணிடணும். இப்போ ஸ்கூல்லேருந்து வர்றதுக்கே 6 o'clock ஆகுதுன்னா 6:30 வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டுருக்கலாம், நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிக்கலாம், எல்லாமே முடிச்சுட்டு 6:30 நம்ம வந்து இருந்தோம் அப்படின்னா டின்னர் வரைக்கும் எந்திரிக்கக்கூடாது. டின்னர் 9 o'clock 8:30 இல்லை 9:30 ஒருத்தவங்க ஒரு டைமிங் எடுப்போம் இல்லையா? ஸோ அது வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு இடத்துல உட்காந்து படிக்கணும், சரிங்களா? அதுதாங்க கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஃபோன் வந்துடுது, ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன் வருதுன்னா இனி அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ண கற்றுக்கணும், சரிங்களா? ஸோ ஃபோனு இதெல்லாம் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுதோ அதெல்லாம் நீங்கள் எழுதி வைங்க. அதெல்லாம் நான் வந்து என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ண அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் தான் ஒரு முடிவுக்கு வரணும், சரிங்களா? என்ன தான் நான் சொன்னாலும், பேரண்ட்ஸ் சொன்னாலும், டீச்சர் சொன்னாலும், நமக்குன்னு நம்ம ஒரு முடிவு எடுக்கும் போது அதில் ஸ்ட்ராங்காக இருப்போம். இல்லைன்னா அவங்க தானே சொன்னாங்கன்னு போயிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஃபோனு நான் படிக்கிற டைமில் ஃபோன் எடுக்க மாட்டேன். நான் ஒரேடியாக ஃபோனே எடுக்காதீங்கன்னு சொல்ல. நான் இந்த டைம் 6:30 to 9:30 நான் படிக்கிற டைம். யார் என்ன கேட்டாலும் ஃபோன் நான் எடுக்க மாட்டேன். ஏதாவது கால் வந்தால் கூட நான் அப்புறமா பார்த்துப்பேன். எனக்கு அந்த எமர்ஜென்சி எதுவும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அண்ட் என்ன படிக்க போகிறீங்கன்றத ஸ்கூலில் இருக்கும் போதே டிசைட் பண்ணிவிடுங்க. இப்போது நாளைக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஃபிசிக்ஸ்னால் ஸ்கூலில் வந்து கண்டிப்பாக ரிவிஷன் டைம் கொடுப்பாங்க. இப்போ ஸ்கூலில் இன்றைக்கி நான் ஃபர்ஸ்ட் 2 சாப்டர் முடிக்க போகிறேன், வீட்டில் போய் அடுத்த சாப்டர் என்ன பண்ணணும்னு டிசைட் பண்ணணும். இப்போ ஆஸ் அ பேரண்ட் நமக்கே இப்போது சிம்பிளாக சொல்கிறேனே, இப்போ குக்கிங் பண்ணணும்னு வைங்களேன், காலையில் அன்றைக்கி என்ன சமையல் செய்கிறதுன்னு யோசிக்கிறது தான் கஷ்டம். ஆனால் என்ன சமைக்கிறதுன்னு டிசைட் பண்ணிட்டா அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது ஈஸி. நான் சமைக்க மாட்டேன், அது ஒரு விஷயம். ஆனால் எங்கள் மம்மி, என்னோட ஆன்ட்டி எல்லாம் வந்து ரொம்ப நேரம் ஏதோ யோசிப்பாங்க. என்னடா யோசிக்கிறாங்க அப்படின்னா, என்ன சமைக்கிறதுனே தெரியல, டிசைடே பண்ண முடியல. ஆனால் ஏதாவது ஐடியா கொடுத்தா ஓகே இதை செஞ்சிடலான்ட்டு அப்புறம் ஒரு 1 hourல வேலை முடிஞ்சிடும். அதே தான் எல்லாருக்குமே. ஒரு ஒரு ஒர்க் பண்ணுறோம், எல்லாருக்குமே அதை என்ன பண்ணலாம் இன்னைக்குன்ற ஒரு டெசிஷனுக்குள்ளே நம்ம வர்றதான் கஷ்டம். ஒன்ஸ் நம்ம டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸி, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது ஈஸி. அதே மாதிரி இப்போது ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு சிலவங்களுக்கு ஃபிசிக்ஸ் கஷ்டமாக இருக்கும், ஒரு சிலவங்களுக்கு கெமிஸ்ட்ரி கஷ்டமாக இருக்கும், ஒரு சிலவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட கஷ்டமாக இருக்கும். ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்லாம் உங்களுக்கு கஷ்டமாக தெரியுது, அதில் இன்னும் என்னென்ன போர்ஷன்ஸ்லாம் கவர் பண்ணணும். ஏன்னா இப்போ ஸ்கூலில் வந்து ரிப்பீட்டடாக டெஸ்ட்டு கொடுத்துட்டே இருக்காங்கன்னு வைங்களேன், பசங்க மார்க் எடுக்கணுன்றதுக்காக ஆல்ரெடி படித்ததே ரிவைஸ் பண்ணுவாங்க. இப்போது 8th சாப்டர் படிக்கவே இல்லைன்னா அதை தொடவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு 7 சாப்டர்ஸ் படித்தா தான் மார்க் கிடைக்கும். அதனால அதில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களே தவிர அது இல்லாமல் அடுத்த சாப்டருக்கு வந்து போக மனசு வராது. பிகாஸ் இதை நான் இப்போ புதுசாக படிக்கணும், அதை ஆல்ரெடி படித்ததை மறந்துடும் அப்படின்ட்டு. ஸோ எதெல்லாம் நீங்கள் இன்னும் கவர் பண்ணலையோ அதை நோட் பண்ணுங்கள். அதில் எதெல்லாம் ஈஸியாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க.
ஸோ ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க, 3ஆ பிரிச்சுக்கோங்க. எதெல்லாம் நான் இன்னும் முடிக்கல, அதில் எது ஈஸி எது கஷ்டம், எது ஈஸியோ அதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ 12th வந்து 12th சாப்டர் ரொம்ப ஈஸி, அது ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். 7th 8th கம்பேர் பண்ணும்போது 12th சாப்டர் ஈஸி, அதுக்கு ஃபஸ்ட்டு முடிச்சிட்டிங்கன்னா ஒரு லெசன் முடிச்ச மாதிரி, அதில் வர கொஷின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். 11th சாப்டர் ஈஸி, அது ப்ராபபிலிட்டி தான், அதையும் நம்ம அட்டன் பண்ணிடலாம், ஈஸியாக இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியாது அதெல்லாம் ரொம்ப ஈஸி, இவ்வளோதானா விஷயம் அப்படின்ட்டு இருக்கும். நீங்கள் அதை வந்து படிச்சிடலாம். ஆனால் வந்து இப்போது 7th செகண்ட் வால்யூமே நான் தொடலை அப்படின்னு இருக்கவங்க ஃபஸ்ட்டே 7th சாப்டர் 8th சாப்டர் எடுத்திங்கன்னா அது கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபார்முலா படித்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்குள்ளே டைம் ஆகிடும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து 11th 12th 2 சாப்டருமே முடிக்கலாம். ஸோ கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு நான் ஒரு எக்ஸசைஸ் ஆகுது நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும், இன்க்ளூடிங் யுவர் எக்ஸாம்பிள்ஸ். அப்படி பண்ணால் மட்டும்தான் ஆனுவலுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆவீங்க. சரிங்களா? இப்போ ஹாஃப் இயர்லிக்கு இதெல்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் இதோட எண்ட் ரிசல்ட் வந்து உங்களோட ஆனுவலுக்கு தெரியும். சரிங்களா? இன்னமும் நீங்கள் வந்து ஃபஸ்ட் வால்யூமே நான் ரிவைஸ் பண்ணுறேன், செகண்ட் வால்யூம் எடுக்க டைமே இல்லை அப்படின்னிங்கன்னா அவ்வளோதான். ஏன்னா அந்த 24 ஹவர்ஸ் தான் நம்ம எல்லாருக்குமே இருக்கிறது. 6th ஸ்டாண்டர்ட் பையனுக்கும் சரி, 12th பையனுக்கும் சரி, காலேஜ் படிக்கிற பையனுக்கும் சரி, எனக்கும் சரி, உங்களுக்கும் சரி, 24 ஹவர்ஸ் அவ்வளோதான். ஸோ டைமை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் தெரியல, இது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கும் பொருந்தும். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னா இப்போ உங்களுக்கு நிறைய சோர்ஸ் இருக்குது. நீங்கள் எதுலனாலும் நம்மளோட டவுட்ஸ் வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். நீங்கள் முதல்ல உங்கள் டவுட்ஸ் கிளியர் பண்ணுங்கள். எந்தெந்த சாப்டர்ஸ் நீங்கள் இன்னும் கவர் பண்ணும், எதெல்லாம் ஈஸி எதெல்லாம் கஷ்டம், ஈஸியாக இருக்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனுவல் எக்ஸாமுக்கு சூப்பராக ப்ரிப்பேர் ஆகிடலாம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். யாராவது அவங்களுக்கும் இந்த மாதிரி 12th எக்ஸாம் எழுத போகிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? கண்டிப்பாக அவங்களுக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு அவங்க நோட் புக் பின்னாடி எழுதிடுங்க, எதெல்லாம் இன்னும் பெண்டிங் ஒர்க் இருக்குது, எதெல்லாம் படிக்கணும், எதெல்லாம் படிக்க முடியும் அப்படின்றத எழுதிடுங்க. எழுதிட்டு உங்களுக்கு நீங்களே ஒரு டைம் டேபிள், நிறைய பேர் கேட்குறீங்க ஸ்டடி டைம் டேபிள் கொடுங்கன்ட்டு. ஆக்சுவலாக வந்து எக்ஸாம் டைமிங்கில் வந்து டைம் ஸ்கெடியூல் போட்டு கொடுக்குறது ஓகே. பேலன்ஸ் இருக்கிற டைமிங்கில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு டைம் ஸ்டடி பிளான் வந்து நீங்கள் ரெடி பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? ஏன்னா உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், உங்களோட வீக்னஸ் என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ உங்களால் மட்டும்தான் உங்களை நல்லா அனலைஸ் பண்ண முடியும். இப்போ நான் வந்து ஜென்ரலாக கொடுப்பேன். இப்போ அதர் சேனல்ஸு இல்லை நீங்கள் அவங்க டீச்சர்கிட்ட கேட்டிங்கனாலுமே அவங்க வந்து ஜென்ரலாக ஒரு விஷயம் தருவாங்க. உங்களை நீங்கள் மட்டும்தான் புரிஞ்சிட்ருக்கீங்க, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்ன மாதிரி பிளான் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதை பொறுத்து தான் உங்களோட ஸ்டடி ஃபுல்லாக இருக்க போகுது. அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டடி பிளான் க்ரியேட் பண்ணுங்கள். அதில் எல்லாமே நீங்கள் எழுதுங்க. இன்னென்ன வேலை இப்போ செய்யணும், இன்றைக்கி இதை செஞ்சால் தான் நான் அடுத்த ஒர்க்கு போவேன், இன்றைக்கி இதை செஞ்சால் தான் இவங்க கூட கொஞ்ச நேரம் சேட் பண்ணுவேன், இல்லை கொஞ்ச நேரம் பாட்டு கேட்பேன், இல்லைனா ஒரு படம் பார்ப்பேன், வாட்டெவர். ஆனால் இந்த ஒர்க்கை நான் முடிச்சிட்டேனா அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துட்டு தான் நீங்கள் அடுத்தது போகணும். இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்குள்ளே வாங்க. ஆனுவல் எக்ஸாம் ரொம்ப நெருங்கிட்டு இருக்கு. ஸோ கைண்ட்லி நீங்கள் அந்த செஞ்சு தான் ஆகணும். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே நான் சொன்ன மாதிரி தான், நமக்கு டைம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. நம்ம வந்து அச்சீவ் பண்ணோம், ஆனால் எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் மறக்காமல் எழுதி வச்சுடுங்க, ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ போர்டு எக்ஸாமுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணாலும், இந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? லாஸ்ட்டு 2 மாதத்தில் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் அச்சீவ் பண்ணேன்ட்டு நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குது. சரிங்களா? பட் அந்த தாட் வந்து நமக்கு முதல்ல வரணும். இந்த 2 மாதம் நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் வந்து என்னோடய மார்க்கை எய்ம் பண்ணி நான் அதை வந்து அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதை பற்றி உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எந்த டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு வராமல் அவங்க பார்த்துப்பாங்க. போர்டு எக்ஸாம் இருக்குது, ரிலேட்டிவ்ஸ்லாம் வராங்கன்னா இல்லைப்பா போர்டு எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் இனி என்னென்ன படிக்க போகிறீங்க, எப்படி ஸ்கெடியூல் பண்ணி படிக்க போகிறீங்க. ஈவினிங் ஒரு டைம் ஸ்லாட் வச்சுக்கோங்க, காலையில் ஒரு டைம் ஸ்லாட் வச்சுக்கோங்க. மறக்காமல் படிக்கிறத டெஸ்ட் எழுதி செல்ஃப் கரெக்ஷன் பண்ணுங்க. நான் படிக்க மட்டும் செய்கிறேன், ஆனால் நான் எழுதி பார்க்க மாட்டேன் அப்படின்னா போச்சு. நான் எழுதிலாம் பார்ப்பேன், ஆனால் கரெக்ஷன் பண்ண மாட்டேன். அப்போ என்ன தப்பு பண்ணியிருக்கோன்னு எப்படி தெரியும்?
டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தான் இருந்தாலும் ஃபிசிக்ஸில் டெரிவேஷன்ஸ் வரும், கெமிஸ்ட்ரியில் ஈக்குவேஷன்ஸ் வரும். மேக்ஸ் மொத்தமாகவே நமக்கு பிரச்சனை தான். ஒரு ஸ்டெப்பு கூட மிஸ் ஆகாமல் நீங்கள் ட்ரெயின் ஆகணும்னா நீங்கள் டெஸ்ட் எழுதி அதை நீங்களாக கரெக்ஷன் பண்ணால் மட்டும்தான் முடியும். சரிங்களா? மறக்காமல் இந்த விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 1 வீக் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே அது கஷ்டமாக தான் இருக்கும். பட் போக போக நீங்கள் அதுக்கு பழகிடுவீங்க. ஆனுவல் எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ரிசல்ட்டில் பெரிய ஒரு சேஞ்சஸ் தெரியும். சரிங்களா? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட்மா. நல்லபடியாக அட்டென்ட் பண்ணும் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஃபுல் போர்ஷன்ஸ். ஸோ நீங்கள் வந்து மார்க் ஸ்கீம் வச்சு படித்தாலே போதும். சென்டம் எய்ம் பண்ணுறவங்க எல்லாமே படிங்க. சரிங்களா? அண்ட் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செஷனில் கேளுங்க. கண்டிப்பாக அதுக்கான ஆன்சர்ஸ் உங்களுக்கு வரும். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.